வணக்கம் நேர்களே. அயோத்தியால ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தொடர்ந்து பல சர்ச்சைகள். வருஷத்துக்கு 2வது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இப்போ அதே மாரி ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதுல பணம் மோசடி நடந்ததா ஒரு நியூஸ் வெளிய வந்திருக்கு. அத பத்தி ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், ராமர் கோவில சுத்தி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு கன்டினியூஸா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இப்போ பணம் மோசடி 3,85,00,000 ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா அது ஆக்சுவல் மதிப்பு பார்த்தீங்கன்னா 10,50 கோடி. இவங்க 3,25 கோடிக்கு தான் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் இது பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது சார்? இது என்னன்னா, இது ஒரு வயர் இன்டர்நெட் ஃப்ராடு. ம். நான் 1000 வாட்டி நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ஆப்பரேட் பண்ணாலும் சரி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டு அட்வைசரி, என் பேர சொல்லி காசு வாங்குறது, இதெல்லாம் இன்டர்நெட்ல நெறைய ஃப்ராட் நடக்கிறது. ம். ஸோ இது பல ஃப்ராட் நடக்கிறதுல இது ஒரு பெரிய ஃப்ராடு. வட இந்தியால ஆஷிஷ் சிங்ன்னு ஒருத்தரு, காசியாபாத் சேர்ந்தவரு. இந்த காசியாபாத் ஆளு என்ன பண்ணியிருக்கிறான், நார்த் ஈஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில சியாட்டில். சியாட்டில், வாஷிங்டன் பக்கத்துல இருக்கு. அதுல நான் ப்ரொஃபசர். ம். நான் வந்து ஒரிஜினலா அயோத்தியாவை சேர்ந்தவன். உனக்கு அயோத்தியாலேருந்து நான் கிட் எடுத்து ராமோட பிளெஸ்ஸிங்ல உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி, பிரசாதம் அனுப்புறேன்னு சொல்லி பிரசாத் அனுப்புறேன்னு சொல்லி, ஒரு சிறு தொகைய ஒரேடியா பெரிய தொகைனா மாட்டிடுவான். இதுல பியூட்டியே வந்து இது ஒரு சிறு தொகை. $11 ஒரு ஆளுக்கு $11. ஒரு பிரசாத கிட்டுக்கு $11. $11 அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் பேர்கிட்ட வாங்கி 10 கோடிக்கு மேல அவன் கலெக்ஷன் பார்த்துட்டான். இதுக்கு ஃபெசிலிட்டேஷன் சார்ஜஸ் வேற ஒண்ணு போட்டிருக்கான் சார். இதுக்கு ஃபெசிலிட்டேஷன் சார்ஜ், அதாவது கோவில்லேருந்து வாங்கி இவரு குடுக்கறதுக்கு இவரு ஃபெசிலிட்டேஷன் சார்ஜ். அதாவது எப்படின்னா, திருப்பதியிலேருந்து இவர் லட்டு வாங்கி இவர் தருவார். இதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவார். அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ஏமாந்ததெல்லாம் அப்ராட்ல இருக்கிறவங்க தான். இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. அதான் அப்ராடுன்னு இல்ல. ஸோ இதெல்லாம் போட்டு அப்படியே 10 கோடி ரூபா அடிச்சிட்டாரு. இந்த 10 கோடி அடிச்சப்புறம் சில டிவோட்டீஸ் அங்கே இருக்கிறவங்க, நார்மலா $10 தானேன்னு எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். ம். இந்த ஐடியா வந்து இந்த $11 அவன் வச்சது என்னன்னா, கம்ப்ளைண்ட் ஆகாதுன்ற தைரியம். தைரியம். இது வந்து ஒரு 10 கோடி ரூபா அடிச்சப்புறம், எவனோ எங்கேயோ கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்க வந்துருச்சு. இப்ப இந்த $11 அப்படிங்கிறது யுஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாள் செலவு பண்ணா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப ஒரு நேர இந்திய சாப்பாட்டுக்கான செலவா சார்? இப்ப ஒரு இந்தியன் வந்து ம். இந்தியன் சாஃப்ட்வேர் போய் வேலை செய்கிறவன், ம். அவனுக்கு எல்லாம் ஒரு $3000, $4000 சம்பளம் இல்லாம இருக்கும். ம். அவனுக்கு ஒரு $11ங்கிறது என்ன பெரிய காசு இல்ல கிடையாது. ஒரு நேர சாப்பாட்டுக்கான செலவுன்னு எடுத்துக்கலாமா? அது கூட இருக்காது. அதுக்கே $10ங்கிறது பத்தாது. தட் இஸ் அது ரொம்ப அதோட ஜாஸ்தி. ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு அவனுக்கு $10, $15 ஆகும். ஓகே. சோ ஒரு நாள் ஓகே. இவங்களோட டார்கெட் வந்து இந்த $11 அப்படிங்கிறது இவங்களோட ஒரு நாள் சாப்பாட்டு காசு. அதோட கம்மி. ஸோ தட் இவன் யார டார்கெட் பண்ணியிருக்கிறான்னா, ம். அமெரிக்கால நல்லா சம்பாதிச்சு $10 போனா பரவாயில்லப்பா அப்படிங்கிறவன டார்கெட் பண்ணியிருக்கிறான். நான் எப்போதுமே சொல்ற மாரி ஃபெய்த்ன்னு ஒண்ணு இருக்கு. சயின்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த ஃபெய்த்த டிக்கிள் பண்ணி வாங்கிட்டான். உங்கள வந்து ஒரு ஸ்கேம்ஸ்டரா இருக்கிறவன் உங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். ஓகே. அது உங்களோட எமோஷன அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். இந்த கேஸ்ல உங்க பக்திய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவன் வாங்கிட்டான். நீங்க இது மட்டும் தானே சார் சொல்றீங்க? சி பக்திய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பல விஷயங்கள் நடக்குது. ம். அதனால தான் கேட்டேன். அத நான் வேல் யாத்திரையெல்லாம் போறோம். ம். நாங்க வேல் யாத்திரை போறோம், அங்க போறோம், இத பண்றோம். நாங்க வந்து சிக்கந்தர் மாஸ்ல மதுரை ஹில்ஸ்ல என்ன நடந்தது, இது எல்லாம் மக்களோட ஃபெய்த்த நம்புறது. ம். நார்மலா அமெரிக்கால போய் இருக்கிறவன் புத்திசாலின்னு நினைக்கிறோம். ஆனா இது எங்க ரொம்ப மோசமா நடக்கிறதுன்னா, இந்த டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு ஸ்டாக்ல நான் சம்பாதிச்சு தரேன். ம். இப்ப நான் இருக்கிற ஃபீல்ட்ல ஸ்டாக்கு சம்பாதிச்சு தரேன். நான் பல தடவ சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. ஆன்லைன்ல பண்ணி மாட்டிக்காதீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சே பல கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய பேங்க், ஒரு பெரிய ம். பிரைவேட் செக்டர் பேங்க்கோட ட்ரேடிங் ஆப்ப ஃபுல்லா ரெடி பண்ணி, அங்கேருந்து பேசுற மாதிரி பேசி, பணத்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் குடுத்து, அவங்கள போட சொல்லி, ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் உங்கள ட்ரேட் பண்ண வைக்கிறேன். ம்.
ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். உங்கள ட்ரேட் பண்றேன். ஸ்பெஷல் விண்டோ இருக்கு. அதில நீங்க ட்ரேட் பண்ணலான்னு பல பேர் பல லட்சங்கள், பல கோடிகள் விட்டுருக்காங்க. ஓகே. இது யார டார்கெட் பண்றாங்கன்னா, வயசானவங்க, தனியா இருக்கிறவங்க, பசங்க வந்து வெளிநாட்ல இருக்கிறவங்க, போர் அடிக்கிறவங்கள, நீங்க வந்து டெய்லி உனக்கு 10% 20%ன்னு. ம். ம். இப்ப நீங்க போட்ட பணம் இவ்வளோ வேல்யூன்னு காட்டிடுவான். அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ அவனா ஒரு நம்பர் போட்டு காமிச்சுருவான். அந்த வேல்யூ பார்த்துட்டு நான் ப்ராஃபிட்ட எடுத்துக்கிறேங்கிறச்ச, நீ இன்னும் காசு போடு, இன்னும் காசு போடு, இன்னும் காச போடுன்னு பணத்த ஃபுல்லா உருவிடும். ஆக்சுவலா உங்களது இது மாரி ஒரு ஏஐ வச்சு ட்ரை பண்ணாங்க. என்னோட ஏஐ வச்சு பல பேர் ட்ரை பண்ணி, நம்ம கொஞ்ச நாளைக்கு வீடியோவே போட்டோம். போட்டோம். இன்னும் போயிட்டு இருக்கு சார். நான் யார்ட்டயும் காசு வாங்குறது இல்ல. ம். நான் யாரையும் நீ தான் உட்காந்துட்டு இருக்க. ம். நான் காசு வாங்கிட்டு இப்போதைக்கு யாரையும் சந்திக்கிறதே கிடையாது. டெய்லி நீங்களும் நானும் தான் பார்த்துக்கணும் சார் ஆக்சுவலா. நான் பார்த்துக்கிறேன். ட்ரேடர் மூஞ்சிய பார்க்குறேன். இன்னும் 4, 5 பேர் மூஞ்சி தான் பார்க்குறேன். ம். என் எம்ப்ளாயீஸே நான் ஃபுல்லா ஆமா, பார்க்கறது ஆமா. இல்ல. ம். பட் நான் வந்து ஐடியா குடுக்குறேன். அதுக்கு எனக்கு காசு குடு. எனக்கு கட்டத்துல இருக்கேன். எனக்கு காசு குடு. ம். இதெல்லாம் சொல்லி உங்கள ஏமாத்தி வாங்குறாங்க. இது என்ன எக்ஸ்ப்ளாய்ட் அங்க பக்திய எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்னா, இங்க கிரீட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். ம். பேராசை. பேராசை. ஓ ரூ. 10 போட்டு ரூ. 100 சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காசு ரூ. புடுங்குறாங்க. 10 ரூ. 20 போடுறாங்க. இதுல வந்து சைக்காலஜில ஒரு பிரின்சிபல் இருக்கு. ம். நார்மலா இந்த லாட்டரி சீட்டு வாங்குறவன்னா, யாரு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆயிருவேன்னு நினைக்கிறவங்க. ஏழைங்க தான் லாட்டரி சீட்டு வாங்குவான். ஏதாவது லக் அடிச்சிடாதா? ஆ அவன்ட்ட சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும். ம். சாப்பாட்ட வயித்த பட்டினி போட்டு லாட்டரி லாட்டரி சீட்டு சீட்டு. வாங்குவான். ஏன்னா, அவனுக்கு லைஃப்ல ஹோப்பே இருக்காது. இங்க தமிழ்நாட்டுல லாட்டரி சீட் கிடையாது சார். கேரளா போயிருந்தப்ப பார்த்தா, ஒரு லாட்டரி சீட் ரூ. 500 ரூ. 5000லாம் விக்கிறாங்க. அதான்ப்பா நான் ஷாக் ஆயிட்டேன் உண்மையிலேயே. ரூ. 500 குடுத்து லாட்டரி சீட் வாங்குவீங்களா? அப்படின்னு. பைத்தியமா வாங்குவாங்க. அதுவும் யாரு வாங்குவான்னா, ரொம்ப ஏழைங்க தான் வாங்குவாங்க. ம், ம். ஏன் வாங்குவான்னா, அந்த லாட்டரி அடிச்சதுன்னு வையி, அவன் லைஃபே செட்டில்டுன்னு நினைப்பான். ம். அந்த லக் அடிச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா, அவனுக்கு ஹோப்பே இல்ல வேற. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரன் ம். ஏன் வாங்க மாட்டான்னா, அவனுக்கு நிச்சயமா தெரியும் வராதுன்னு ஆட்ஸ். ம், ம், ம். இப்ப இந்தியால வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஸ்கில்லுன்னு சொல்லி ரம்மி இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேலூர் ஏரியால பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விட்டு ட்ரேடரோட சேர்ந்து மணி பேச்சுலையும் பேசினேன். ம். நிறைய ரிட்டர்ன் தரேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி பல ஆயிரம் கோடியோட ஓடி போய் அவர இன்டர்வியூ பண்றதுக்கு என்ன ஒரு தடவ கூப்பிட்டாங்க சார். நான் இப்ப வேற ஒரு சேனல்ல இருக்கேங்க. நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஐஎஃப்எஸ் தானே சொல்றீங்க? ஆமாம் அவர இன்டர்வியூ பண்றதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஐஎஃப்எஸ்ன்னு ஒன்று ஸ்கேமை போட்டு அதில் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஏஜென்ட் சூசைட் பண்ணிட்டான். யாராவது ஒருத்தரையாவது பிடிச்சாங்களா? சார் அவரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கெல்லாம் இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூக்கு தான் என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு போ முடியலன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வச்சேன். அவன் இன்டர்வியூ எடுத்தான். அந்த அதே ஸ்கேம்ஸ்டர் தான். இப்போ ஸோ பிடிச்சாங்களா? புடிக்கல அவ்வளோதான். ஸோ அவன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான். ம். பேங்க்குகள் பணத்தை ரிசீவ் பண்ணிட்டு ம். அந்த பேங்க்லேயே 3 இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ம். ரைட்டா? அது மாதிரி ஸ்கேம் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறான்? உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போ எப்படி அவங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க? இந்த அயோத்தியா கேஸ்லேயும் என்னென்னா, எப்படி அவன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான் தான். ஏன் அந்த அக்கவுண்ட்ட உங்களால ஃப்ரீஸ் பண்ண முடியல? யார் அந்த என்னங்கிறது ஏன்? அக்கௌண்ட்டால் பணம் போயிடும். ம். அது எப்படி போகும்னா, ஒரு பணம் வரும் இல்லையா? ம். 1 கோடி ஒரு அக்கௌண்ட் வந்ததுன்னா, அங்கேருந்து 5 அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகே. இப்போ 1 கோடிங்கிறது 20 லட்சமா 5 அக்கௌண்ட்டில் போகும். ஸோ அமெரிக்காலருந்து $11 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது 1 கோடி ஆன உடனே டக்குன்னு அமெரிக்காவோட நான் ஐஎஃப்எஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட். ஆமா சார். இப்போ ஐஎஃப்எஸ் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறான்ல, ஆமாங்க. அந்த பேங்க்கு ஏன் மேனேஜர் என்ன பண்ணிட்டு இருந்தான்? எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான்?
இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருதுன்றதையும் அவங்க பார்த்துருக்கணும்ல. ஆமாம், 1000 கோடிக்கு மேலே வருதுன்னும் போது ம். ஜிஎஸ்டி என்ன பண்ணான், ஆர்பிஐ என்ன பண்ணான், செபி என்ன பண்ணான்? எதுவும் இல்ல. அவன் பேம்ப்ளெட் போட்டு இன்டர்வியூ கொடுக்குறான் இங்கிலீஷ் மீடியாலேயும். அதுக்கப்புறம் எல்லா இதுலயுமே அட்வர்டைஸ்மென்ட் அது இதுன்னு நெறைய பார்த்தோம் சார். நிறைய பார்த்தத ஏன் செபி ஆக்ஷனே எடுக்கல? அப்போது எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலையே சார். ஏன் கண்டுபிடிக்கல? இல்ல கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல எங்க இருக்காருன்றது தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டாங்களான்னு தெரியும். பஸ் அவன் ஊரை விட்டு ஓட்டான். ம். ரைட்டா? ம். பட் ப்ராப்ளம் எங்கே நடந்ததுன்னா, இந்த ஆப்ரேஷனுக்கு பேங்க் மேனேஜர் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான்? ம். சார் அந்த 1 கோடி ரூபா வந்தா 20 லட்சமா ஸோ பிரியும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஆள்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் வாங்கினாங்கன்னா ம். ஒரு அக்கௌண்ட்லேயே இருக்காது. இந்த நான் அயோத்தியா கேஸை சொல்லலை, ம். இந்த கேஸுக்கு பொதுவா இந்த மாதிரி பான்சி ஸ்கீம்ல. ஆமாம், நீ ஒரு 20 லட்ச ரூபா போட்டேன்னு வைங்க. ம். இந்த 20 லட்ச ரூபா 5 அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகே. 4 லட்ச ரூபா. ம். அந்த 4 லட்ச ரூபா திரும்பி இன்னொரு 10 10 அக்கௌண்ட்டுக்கு போய் 40,000 போகும். ஓகே. கடைசியாக 10,000 ரூபாவை எடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ். இட்ஸ் மல்டிபிள் மெம்பர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இது இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. யூபிஐ வச்சு ஸ்கேம் பண்ணுறது இன்னொரு மெத்தடு. ம். உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவான். ரைட் சார். ஸோ இப்போ வந்து இந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய நடந்து இப்போ இது வில்லிங் தானே, உன்னோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ல கை வச்சு அதுல இருந்து ஃபெய்த்து, கிரீடு, இது 2 தான். இதுதான் மெயின். இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெஸி லீவர்மூர் சொன்னதை சொல்கிறேன். ஒன் ஆஃப் தி கிரேட் ஆல் டைம் IGHF. ம். இது இருந்தால் நீ மார்க்கெட்லேயே இருக்க முடியாது. இக்னரன்ஸ், உனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரில, கிரீடு, ம். பேராசை, ஹோப்பு, லாட்ரி சீட்டு, ம். ஃபியர், அதான் ஃபெய்த்து. நான் ம். கடவுள்லேருந்து இதை வாங்கி மந்திரம் கடவுள் போட்டேன். பயம். கடவுள் பயம். அது எதை கண்டாலும் பயம். ம். அது விச் மீன்ஸ் நான் ஒரு விஷயத்துல கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயந்துகிட்டே இருப்பேன். நான் அந்த அயோத்தியாலேருந்து எனக்கு வந்தால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அந்த ஃபியரை கவர் பண்ணுறது. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். இதையெல்லாம் நீ கோவிலில் போய் நீ மந்திரிச்சு கட்டினோடது வேற. ம். நீ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அவன் நிஜமாவே அயோத்தியாவில் இருக்கானான்னு தெரியாமையே அந்த எப்படி உன்னோட கடவுள் உன்னை காப்பாற்றுவார்? $11. ஓகே சார். நம்பி கொடுக்குறாங்க. நிறைய வச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ. இது பற்றின இன்சைட்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேஜ் இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.